இரவுல நான் அமர்ந்து தேவனுடைய சமூகத்துல என்னுடைய தனி ஜெப அறையில நான் உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல நான் காத்திருந்து 2 மணி நேரம் காத்திருந்தேன், 3 மணி நேரம் காத்திருந்தேன். 7 மணிக்கு நான் உள்ள போனேன். 9:10 மணிக்கு என்னுடைய மகள் கதவை தட்டி கொண்டு வந்து கேட்கிறா, அம்மா மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணியாச்சா, வந்து படுக்க வாருங்கள் என்று சொன்னா. எனக்கு இன்னும் ஆரம்பமே ஆகவில்லை. கர்த்தர் எனக்கு இன்னும் வசனத்தையே கொடுக்கவில்லையே, நான் என்ன செய்வேன் என்று புரியவில்லை என்று சொன்னேன். அதற்கு பிறகாக நான் மறுபடியும் சாப்பிட்டு விட்டு மறுபடியும் அந்த முழங்கால் படியிட்டேன், அழுதேன். ஆண்டவரை கண்ணீரோடு நான் இருக்கிறேன் ராஜா. அந்த சபையில உள்ளவர்கள் எல்லாம் வார்த்தையில தேறினவர்கள். ஹல்லேலூயா. அனுதினமும் ஒவ்வொரு வாரமும் சகோதரருடைய தேவனுடைய வார்த்தைய கேட்டு கேட்டு ஆழமான சத்தியங்கள் அவர்களுடைய இருதயத்துல இருக்கிறவர்கள். அவங்க கிட்ட போய் சின்ன சின்ன வார்த்தையை நான் சொல்லுவேனே, ஆனா சீப்போன்னு சொல்லிடுவாங்க. ஆண்டவரே, நான் வலிமையற்றவள், பலவீனமுடையவள், குறைவுடையவள், எனக்கு ஒன்றும் தெரியாது டாடி, நான் உங்க பாதத்துல என்னை அர்ப்பணிக்கிறேன். நீர் ஜீவனுள்ள வார்த்தையை மாத்திரம் எனக்கு இன்றைக்கு நீர் கொடுக்காவிட்டால் நான் உறங்க போவது இல்லை என்று சொல்லி அவருடைய பாதத்துல மறுபடியும் நான் 11 மணி அளவுல நான் பாதத்துல உட்காரும் பொழுது ஒரு வெள்ளை சிங்காசனத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். ஒரு வெள்ளை சிங்காசனத்தை காண்பித்தார். அதை காண்பித்த பொழுது கர்த்தருடைய சமூகத்துல நான் மிகவும் களி கூர்ந்தேன். ஆனா அதே நேரத்துல அதே வெள்ளை சிங்காசனத்தை பத்தி சகோதரர் அவர்கள் இந்த தேவ செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது நான் முன்னதாக உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்ப என்னவோ காப்பி பண்ண மாதிரி இருக்குமே, ஆண்டவரே எதற்கு இந்த வெள்ளை சிங்காசனத்தை எனக்கு காண்பிக்கிறேன், இது வேண்டாம், வேற ஒரு வார்த்தையை கொடுங்கள் என்று சொல்லி இரவுல நானே ஒரு புத்தகத்தை எடுத்து வேதத்தை எடுத்து நான் வேகமா எழுதினேன். காலையில என்னை இருக்க விடவில்லை, இரவெல்லாம் என்னை குழப்பி போட்டு விட்டார் ஆவியானவர். காலையில மறுபடியும் நான் முழங்கால் படிட்டு போது சிங்காசனத்தை பற்றி நீ பேசு என்று சொல்லி அவர் தெளிவுமாய் பேசின பொழுது மிகவும் வேகமாக நான் வார்த்தைகளுக்குள்ள நான் கடந்து சென்றேன். எடுத்து வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. அப்படியே புரட்டி பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 2வது வசனத்திற்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். 4:2. உடனே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். ஹல்லேலூயா. வானத்தில் நான் ஆவிக்குள்ளானே, நான் வானத்துல பார்க்கும் பொழுது அங்க என்ன காணப்பட்டது? ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல ஒருவர் வீற்றிருந்தார். எத்தனை அருமையான ஒரு காட்சி. நான் அப்படியே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தேன். அதை நான் யோசித்து பார்க்க துவங்கினேன். எங்களுடைய பள்ளிக்கூடத்துல, நான் ஒரு பள்ளிக்கூடத்துல வேலை புரிகின்றேன். அந்த பள்ளிக்கூடத்துல டிராமா போடும் பொழுது, விசேஷமாக கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் போடும் பொழுது நாங்கள் எப்படியாவது 2ஆம் வருகையை பற்றி நாங்கள் ஒரு டிராமா போடுவோம். அந்த 2ஆம் வருகையை குறித்து, இயேசுவானவருடைய வருகையை குறித்து, சுவிசேஷங்களை குறித்து நாங்கள் டிராமா போடும் பொழுது அங்கு ஒரு சிங்காசனத்தை ஜோடித்து வைத்திருப்பார்கள். அந்த சிங்காசனத்தை பார்க்கும் பொழுதே எனக்கு ஒரு ஆசை எனக்குள்ள வரும். அப்படியே தங்க பேப்பர் எல்லாம் வாங்கி, கோல்டன் பேப்பர் எல்லாம் வாங்கி, வெல்வெட் பேப்பர் எல்லாம் வாங்கி இந்த ஆசிரியர்கள் என்ன செய்வாங்க, ஒரு சாதாரண இப்படிப்பட்ட ஒரு நாற்காலியை எடுத்து அதை ஜோடித்து அதற்கு பட்டு புடவைகளை எல்லாம் அலங்காரமாக அதற்கு சூட்டி அதை மிகவும் அலங்காரமாய் வைப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சாதாரண ஒரு சேர், ஃபைபர் சேரை ஒரு சாதாரண ஜனங்கள், மனிதர்கள் அதை ஜோடிக்கும் பொழுதே அது மேடையில் வைக்கப்பட்ட காட்சி நமக்குள்ள ஒரு பரவசத்தை உண்டு பண்ணுகின்றது, ஒரு பிரமிப்பை உண்டு பண்ணுகின்றது, ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணும் கொடுமையானால் ஒரு வானத்துல வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சிங்காசனத்துல அதை நாம் காணும் பொழுது நமக்குள்ள எப்படியாய் காணப்படும், அது எப்படி நமக்குள்ள ஒரு களி கூறுதலை உண்டு பண்ணும் என்று நான் யோசித்து பார்த்தேன்.
என்னை சிறிது மாதங்களுக்கு முன்பதாக என்னை ஒரு 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 அருமையான ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவர்களுடைய குடும்பத்தின் அவர்களுடைய வீட்டிற்கு அவர்களுடைய வீட்டின் கிரக பிரவேசத்திற்கு என்னை அன்போடு அழைத்திருந்தார்கள். அந்த கிரக பிரவேசத்திற்காக நான் போயிருந்தேன். அந்த வீட்டின் ஓனர் என்னை ஒவ்வொரு அறையாக கூப்பிட்டு கொண்டு, இது என்னுடைய மகனுடைய அறை, இது என்னுடைய மகளுடைய அறை என்று ஒவ்வொரு அறையாக அவர்கள் காண்பித்துக் கொண்டே போனார்கள். கடைசியாக ஒரு அறைக்குள்ள அவர்கள் போனார்கள். அந்த கடைசியான அறைக்குள் அவர்கள் செல்லும் பொழுது அவர்கள் பெருமிதத்தோடு சொன்னாங்க, மேடம், இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் என்று சொன்னார்கள். இது மாஸ்டர் பெட்ரூம் என்று சொன்னார்கள். அந்த அறைக்குள்ள நான் கடந்து சென்ற பொழுது எங்க பார்த்தாலும் ஒரு தங்கமயமான காரியங்களை நான் பார்க்க முடிந்தது. ஒரு சாதாரண கபோர்டை எடுத்துக்கொண்டு பார்ப்போமே, ஆனால் அதுல பெயிண்ட் பண்ணப்பட்டு இருந்த பார்டர்கள் எல்லாம் தங்கத்துல பெயிண்டான மாதிரி இருந்தது. அதனுடைய ஹேண்டில்ஸ பார்ப்போமே ஆனால், கைப்பிடிகளை நாம் பார்ப்போமே ஆனால் அது தங்கத்தில பொருத்தினதாய் காணப்பட்டது. அவர்களுடைய இருக்கை, அந்த படுக்கையை நாம் பார்க்கும் பொழுது அதுவும் ஒரு ராயல் பினிஷிங்கோட, அப்படியே ஒரு ராஜாவும் ராணியும் படுக்கக்கூடிய ஒரு படுக்கையின் அறையை போல அது ஜோடிக்கப்பட்டு இருந்தது. அவர்களுடைய அந்த பாத்ரூமை எனக்கு திறந்து காண்பித்தார்கள். என்ன ஒரு ஆச்சரியம்! அந்த பாத்ரூம்ல இருக்கிற டேப்பு முதற்கொண்டு, அங்க மேல இருக்கிற அந்த ஷவர் முதற்கொண்டு தங்க கலர்ல வைத்திருந்தார்கள். எனக்குள்ளுக்குள்ள ஒரு வியப்பு உண்டு பண்ணது. உண்மையிலேயே தங்கத்தையே எடுத்துட்டு வந்து அந்த காலத்துல தாஜ்மஹால் ஷாஜஹான் கட்டின மாதிரி நம்ம ஃப்ரெண்டோ ஏதோ கட்டிட்டாரு போல என்று எனக்குள்ள ஒரு வியப்பை உண்டு பண்ணினது பால். ஆனால் நான் அவர்களிடத்துல ஒன்றும் கேட்கவில்லை. அப்போ அவர்கள் சொன்னாங்க, இது மாஸ்டர் பெட்ரூம், நானும் என் மனைவியும் இங்கு தங்குகிற ஒரு அறை. இது மிகவும் பிரகாசமாக, அழகாக, மிகவும் அற்புதமாய் காணப்பட வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய மாஸ்டர் பெட்ரூமுக்கு எங்களுடைய மூளையெல்லாம் உபயோகித்து, எங்களுடைய பணத்தை எல்லாம் உபயோகித்து அதை தங்கமயமாய் நாங்கள் வைத்திருக்கின்றோம் என்று சொன்னார்கள். அதை நான் நேற்று இரவுல நான் சிந்தித்து பார்த்தேன். ஒரு சாதாரண மனுஷன், ஒரு வீட்டை கட்டுகிற ஒரு எஜமான், அவன் தன் பிள்ளைகளுடைய அறையையும் தன்னுடைய குமார்த்தியின் அறையையும் கட்டுகிற மனுஷன் தன்னுடைய சொந்த அறையை அவன் எப்படியாய் வைத்திருக்க கூடுமையானால், இப்படியாய் வைத்திருக்க கூடுமையானால், நம்மை உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தர், நம் சர்வ வல்லமை படைத்த தேவன், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராய் வீற்றிருக்கிற தேவன், அவர் பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்ட ஒரு வீட்டின் வாசஸ்தலமாய் அவர் வைத்திருக்க கூடும், அவர் உட்காருகின்ற சிங்காசனம் எப்படியாய் காணப்படும் என்று நான் ஒரு நிமிஷம் சிந்தித்து பார்த்த பொழுது நான் மெய்சிலிர்த்து போனேன். பிரியமானவர்களே, அந்த சிங்காசனத்தை குறித்து நான் வேதத்திலே மிகவும் விரைவாக நான் ஆராய்ந்து பார்த்த பொழுது 4 விதமான சிங்காசனங்கள் இந்த வேதத்தில சொல்லப்பட்டிருக்கின்றது. முதலாவது சிங்காசனத்தை குறித்து நாம் பார்ப்போம். எடுத்து வாசிப்போம். யாத்ராகமம் புஸ்தகம் 25வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் நான் உங்களுக்கு வேகமாய் வாசிக்க விரும்புகின்றேன். யாத்திராகமம் 25:17 22. இந்த வசனங்களை நீங்கள் வீட்டிற்கு சென்று நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், கர்த்தாதி கர்த்தர் மோசேவின் இடத்துல அவர் சொல்லுகின்ற சில கட்டளைகளை இதுல பார்க்கின்றோம். அவர் ஒரு சிங்காசனத்தை அவர் செய்யும்படியாக மோசேக்கு கட்டளை கொடுக்கிற வார்த்தைகளை தான் இந்த 17வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் பார்க்கின்றோம். பசும் பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக, அது 2.5 முழ நீளமும் 1.5 முழ அகலமுமாய் இருக்க கடவது. பொன்னினால் 2 கேள்விப்படியாக நீங்கள் வீட்டு சென்று நீங்கள் வாசிக்க கூடுமையானா, இது எப்படியாக அந்த கிருபாசனத்தை நீ எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி தன் தாசனாகிய மோசேவிடத்துல கர்த்தாதி கர்த்தர் சொல்லுகிற கட்டளைகளை நாம் பார்க்கின்றோம். அந்த 22வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அங்கே நான் உன்னை சந்திப்பேன். போதும், அங்கே நான் உன்னை சந்திப்பேன். இந்த சிங்காசனத்தை இப்படியாய் நீ செய்ய வேண்டும் என்று கட்டளை கொடுத்த கர்த்தர் மோசேவிடத்துல சொல்லுகிறார், அந்த கிருபாசன தண்டையிலே நான் உன்னை சந்திப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? இந்த கிருபாசனம் எதை குறிக்கின்றது? ஒரு தேவாதி தேவன் மனிதனை சந்திக்கிற ஒரு இடமாய் காணப்படுகின்றது. சர்வ வல்லமை படைத்த தேவன் சர்வ சிருஷ்டியையும் தன்னுடைய ஒரே வார்த்தையினால் உண்டாக்கின அந்த கர்த்தர்
இறங்கி வந்து இரக்கம் பணிந்து அவர் ஒரு மனிதனை சந்திக்கிற ஒரு இடமாய் காணப்படுகிறது. This is a meeting point where a God comes and meet his man. ஒரு human being, ஒரு மனிதனை தேவன் சந்திக்கிற இடம்தான் கிருபாசனம். இந்த கிருபாசனத்திற்கு நேராக அநேக கூட்டங்களிலே நாம் கேட்டிருக்கின்றோம், அநேக சபைகளில கேட்டிருக்கின்றோம். விசுவாசிகளை பார்த்து போதகர்கள் பேசும் பொழுதோ, ஊழியர்கள் பேசும் பொழுதோ, விசுவாசிகள் பேசும் பொழுதோ அந்த கிருபாசனத்திற்கு நேராய் நான் வந்து சேர்ந்தேன் என்று சொல்லுகிறார்கள். இங்கு தேவன் ஒரு மனிதனை சந்திக்கிற ஒரு இடமாய் காணப்படுகிறது. சாதாரண மனுஷன் அல்ல, பாவியாகிய மனுஷனை ஆதாம் ஏவாள் இடத்திலிருந்து ஒவ்வொரு மனிதனாய் புறப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் மனுஷியும் பாவம் நிறைந்த மனிதன். இன்றைக்கும் நாம் பாவம் நிறைந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை சூழ்ந்து பாவமான வாழ்க்கை தான் காணப்படுகின்றது. இந்த பாவம் நிறைந்த வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற பாவியாகிய நம்மை சந்திக்கும்படியாய் வருகின்ற ஒரு சிங்காசனம் உண்டேயானால் அது கிருபாசனமாகும். ஹல்லேலூயா. ஆங்கிலத்துல சொல்லுவோமே ஆனால் it is a throne of mercy where the God meets the human being. It is a point, it is a place where God meets a human being. Hallelujah. ஒரு கிருபாசனத்திற்கு நேராக நாம் வந்திருப்போம். ஒரு வருடத்திற்கு முன்பதாக நான் நினைக்கின்றேன் இதே மாதம் என்று திருவண்ணாமலை பகுதியில சகோதரர் மோசஸ் செல்வகுமார் அவர்கள் என்னை ஒரு கன்வென்ஷன் கூட்டத்திற்கு என்று அழைத்திருந்தார்கள். அந்த 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் மாலையிலே அங்கு அந்த மாசிலாமணி மண்டபத்தில நடைபெற்றது. திரளான ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அந்த இடத்துல கூடி இருந்தார்கள். அந்த இடத்துல மாறாவின் கசப்பை பற்றி நான் பேசிக் கொண்டே இருந்தேன். அந்த மாறாவின் கசப்பை மாற்றுகிற ஒரு மரம் உண்டு என்று சொல்லி அந்த மரத்தை குறித்து, இயேசுவை குறித்து நான் பேசிக் கொண்டே இருந்தேன். ஜெப நேரம் வந்தது. ஜெப நேரத்தில் நான் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் என் நாவிலிருந்து புறப்பட்டது. அப்பொழுது அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் சொன்னது, இந்த மாசிலாமணி மண்டபத்தில மூளையில ஒரு ஓரமாக ஒரு வாலிப சகோதரன், இதுவே முதல் முறையாக புற மதத்தை சார்ந்த இந்த வாலிப சகோதரன், இதுவே முதல் முறையும் கடைசி முறையுமாய் நான் இந்த கூட்டங்களுக்கு வருவேன் என்று சொல்லி, உன் வாழ்க்கையை நீ மாய்த்துக் கொள்ள நீ ஆயத்தமாய் இன்றைக்கு நீ வந்திருக்கின்றாய். இதோ இந்த மண்டபத்தின் மூளையில என்னுடைய வலது பக்கத்துல ஓரத்துல நீ உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் என்ற ஆவியானவர் என் மூலமாய் தீர்க்க தரிசன வார்த்தைகளை வெளிப்படுத்தினார். ஆனால் அன்றைக்கு சொன்ன வார்த்தை, கர்த்தர் சொன்னார், இன்றைக்கு நீ கிருபாசனத்திற்கு அன்றைக்கு நீ நேராய் வந்திருக்கிறபடியா உன்னை நான் ரட்சித்தேன் மகனே, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன் மகனே, உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி தேவாதி தேவன் இந்த நாளிலே வார்த்தையை வெளிப்படுத்தினார். கூட்டங்களை முடித்தோம். அநேகருக்காக நாங்கள் ஜெபித்தோம். எங்களுக்கு 11 மணி ஆனது இரவு. எங்களை அந்த சகோதரர், அன்பான சகோதரர், எங்களையும் என் குடும்பத்தினரையும் பிள்ளைகளையும் எங்களை ஒரு ஹோட்டலுக்கு அழைத்து கொண்டு சேர்ந்தார். அங்க நாங்க உட்கார்ந்து 11 மணிக்கு சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது அந்த அருமையான சகோதரர் மோசஸ் செல்வகுமார் அவர்கள் சொன்னாங்க, சிஸ்டர், உங்களுடைய வாயிலிருந்து வந்த அந்த தீர்க்க தரிசனமா வார்த்தை உண்மையானது. ஒரு சகோதரர், வாலிப சகோதரர் அங்கு வந்திருந்தார். அவர் என்னிடத்துல வந்து அணுகி உங்களிடத்துல ஜெபிக்க வேண்டும் என்று நெருங்கினார். அவர் ஒரு புற மதத்தை சார்ந்த மனிதர். தன் வாழ்க்கையில அநேக பாவங்களை செய்த ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில எல்லாம் வெறுத்து போய் தன் வாழ்க்கையை மாய்த்து கொள்ள வேண்டும், முடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு முடிவோடு இந்த கிறிஸ்தவ கூட்டத்திற்கு நான் கடந்து சென்று நான் என்னுடைய உயிரை நான் இன்று இரவிலே நான் மாய்த்துக் கொள்வேன் என்று சொல்லி முதலும் கடைசியுமாக அந்த மனிதன் அந்த இடத்துல வந்திருந்தாராம். அவர் ஆச்சரியமாய் சொல்லும் பொழுதே எனக்குள்ள நான் ஆவியில களி கூர்ந்தேன், ஆவியானவரே, நீர் எப்படிப்பட்ட தேவன், நீர் எத்தனை வல்லமையான வார்த்தைகளை, தீர்க்க தரிசன வார்த்தைகளை உங்களுடைய ஜனங்களோடு நீர் பேசுகிறீரே என்று சொல்லி என் இருதயத்துல நான் களி கூர்ந்தேன். நாங்கள் வீட்டிற்கு அன்று இரவிலேயே நாங்கள் திரும்பி வந்தோம். அந்த நாள் மாலையில அந்த அருமையான சகோதரன் என்னோடு கூட தொலைபேசியின் மூலமாய் தொடர்பு கொண்டார். அந்த தொலைபேசியின் மூலமாய் சொன்ன அந்த வாலிப சகோதரர் அந்த கேட்டாரு, சிஸ்டர், எனக்கு ஒரு வாழ்க்கை ஒன்று உண்டோ? உங்களுடைய கூட்டத்திற்கு நான் வந்திருந்தேன். உங்களுடைய மூலமாய் ஆண்டவர் பேசின வார்த்தைகள் என் இருதயத்தை கிழித்தது. நான் இதுவே முதலும் கடைசியுமாய் வந்து அன்று இரவிலேயே நான் மாய்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து வந்தேன். ஆனால் ஏதோ ஒரு சக்தி என் இருதயத்தை வந்து தொட்டபடியால் நான் அதுல தொடப்பட்டேன். நான் உங்களோடு பேச வேண்டும் என்று விரும்பி அந்த சகோதரரிடத்துல உங்க நம்பரை வாங்கி நான் பேசுகிறேன் என்று சொன்னேன்.
நான் சொன்ன அந்த சகோதரர்கிட்ட அவர் சொன்னாரு, நான் அநேக பாவங்களை செய்திருக்க, ஒரு வாலிப மகன் செய்யக்கூடாத இன்னும் அநேக பாவங்கள் உண்டு. அத்தனை பாவங்களையும் அத்தனை மொத்த பாவங்களையும் செய்த ஒரு மனுஷன் நான் தான். எனக்கு மன்னிப்பு உண்டோ? எனக்கு கிருபை அளிக்கப்படுமோ? எனக்கு ஒரு மறு வாழ்வு கொடுக்கப்படுமோ என்று சொல்லி அவன் என்னிடத்துல கேட்ட பொழுது, அந்த அன்பான சகோதரரிடத்துல சொன்னேன், சகோதரரே, நீர் கிருபாசனத்திற்கு நேராக நீர் வந்து விட்டீர். நீர் கிருபாசனத்திற்கு நேராய், அந்த கிருபைகளை கொடுக்கிற என் தேவனுடைய சிங்காசனத்திற்கு நேராய் நீ வந்திருக்கிறபடியால் கர்த்தர் உன் மீது இரக்கம் பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறார், கிருபையை அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். உன் திரளான பாவங்களை கர்த்தருடைய அன்பினால் அவர் மூடி அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால கழுவி உன்னை சுத்திகரிப்பார். நீ இனி புதிய சிருஷ்டியாய் காணப்படுவாய். அந்த பகுதியில காணப்படுகின்ற ஒரு நல்ல சபைக்கு, ஒரு நல்ல ஒரு சபையில போய் நீங்கள் ஒரு அங்கத்தினராய் கலந்து கொள்ளுங்கள், அந்த சபையினர் உங்களை வழி நடத்துவார்கள் என்று சொல்லி அந்த அன்பான சகோதரரிடத்துல நான் பேசினேன். எடுத்து பார்ப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 25வது வசனத்துல வாசிப்போம். ரோமர் 3:25. தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதி உள்ளவரும் இயேசுவின் இடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவராய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், கிறிஸ்து இயேசுவனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். அல்லேலூயா. நமக்கு இரக்கத்தை பாராட்டும்படியாக பொறுமையாயிருக்கின்ற நம்முடைய தேவாதி தேவன் அவருடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். அவரையே சிலுவை என்னும் பீடத்தில, சிலுவை என்னும் பலி பீடத்துல தம்மையே தந்து அவரையே பலியாக ஒப்பு கொடுத்து நம்மீது கிருபை பாராட்டின தேவன். முதலாவது நாம் பார்க்கின்ற ஒரு காரியம், இந்த சிங்காசனம், the throne of mercy என்ற ஆங்கிலத்தில் சொல்லப்படுகின்ற இந்த கிருபாசனம் ஒரு தேவன் மனிதனை, பாவியாகிய மனிதனை சந்திக்கிற ஒரு இடமாய் காணப்படுகின்றது. இரண்டாவது காரியத்தை குறித்து பார்ப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாச தண்டையிலே சேர கடவோம். ஆதியாகமம் புஸ்தகத்துல நாம் பார்க்கின்றோம், யாத்திராகமம் புஸ்தகத்துல பார்க்கின்றோம். ஒரு லேவியர், ஒரு பிரதான லேவியர் அந்த ஒரு பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள அவர் நுழையும் பொழுது எப்படியாய் நுழைகின்றார்? மிகுந்த பயத்தோடும் நடுக்கத்தோடும் செல்லுகின்றார். அவரை இடுப்புல என்ன சுத்தி கட்டிக்கிறாங்க? சங்கிலி போட்டு கட்டிக்கிறாங்க. அவருடைய இடுப்புல சங்கிலிய போட்டு கட்டிக்கிறாங்க. அவர் உள்ள அந்த பரிசுத்தமான ஸ்தலத்திற்குள் அவர் நுழைவதற்கு முன்பதாக அவர் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகின்றார். தன்னை பரிசுத்தப்படுத்தின பிறகு மிகுந்த பயத்தோடும் பக்தியோடும் தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள அந்த மனிதன் செல்ல முடிகின்றது. ஆனால் இங்கு வாசிக்க கேட்கின்றோம், நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்துல சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே நாம் சேர கடவோம் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆதியாகமத்துல, ஆதியான புஸ்தகத்துல, அந்த பழைய ஏற்பாடுகளிலே நாம் பார்க்கின்றோம், பயத்தோடும் திகிலோடும் ஒரு கிருபாசனத்திற்கு நேராய், சிங்காசனத்திற்கு நேராய், தேவனுடைய சமூகத்திற்கு நேராய் நாம் போகவிருக்கிற காரியத்தையும் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்ட நமக்கு எப்படிப்பட்ட ஒரு இரக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர் இரக்கத்தை நாம் பெறுகின்ற பொழுது ஏற்ற சமயத்துல நாம் சகாயம் செய்யும்படியாக நாம் கிருபையை அடையவும் நாம் தைரியமாக
அந்த கிருபாசனத்திற்கு அடையில நாம் சேரும்படியாக அவர் தம்முடைய ஜீவனை அவர் கொடுத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. It is a place of hope. இந்த சிங்காசனம் இங்கு 2 ஆங்கில வேதாகமத்தில் மிகவும் அழகாய் சொல்லப்பட்டிருக்கின்றது. அங்கு throne of grace என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. தமிழ் வேதாகமத்தில் முதலாவது சொல்லப்பட்ட கிருபாசனத்திற்கும் இரண்டாவது சொல்லப்பட்ட சிங்காசனத்திற்கும் இரண்டிற்கும் ஒரே விதமான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கின்றது. அங்கும் கிருபாசனம் என்று போட்டிருக்கின்றது, இங்கும் இரண்டாவதும் கிருபாசனம். ஆனால் ஆங்கில வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது முதலாவது சொல்லப்படுகின்ற அந்த கிருபாசனம் it is a throne of mercy என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு பாவியாகிய மனிதனை சந்திக்கும்படியாக வருகின்ற ஒரு கிருபாசனம். இங்கு சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த ரோமர்கள் எபிரேயர்கள் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற சிங்காசனத்தை ஆங்கில வேதாகமத்தில் நாம் வாசிக்க கேட்போமே ஆனால் it is a throne of grace என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நான் ஆராய்ந்து பார்த்தேன், கிரேஸ் என்றால் என்ன, mercy என்றால் என்ன, ரெண்டுமே ஒன்றுதானே. கிரேஸ் என்று சொன்னாலும் அது கிருபையை தான் குறிக்கின்றது, mercy என்று சொன்னாலும் அது கிருபையை தான் குறிக்கின்றது. ஆனால் என்னோட டிக்ஷனரி எடுத்து நான் புரட்டி பார்க்கும் பொழுது கிரேஸ் என்ற வார்த்தைக்கு ஃபேவர் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு தேவனுடைய கண்களில தயவு கிடைக்கிற ஒரு காரியமாய் காணப்படுகின்றது. கைண்ட்னஸ் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு தேவனிடத்துல அன்பை நாம் பெறுகின்ற ஒரு வார்த்தை தான் கிரேஸ் என்கின்ற வார்த்தை. ஆனால் mercy என்கின்ற வார்த்தைக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது அது repentance என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு வார்த்தை. mercy என்று சொல்லும் பொழுது அது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு வார்த்தை. forgiveness மன்னிப்புக்குரிய ஒரு வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய அன்புக்கு இணைந்த ஒரு வார்த்தை என்று இந்த mercy என்ற வார்த்தைக்கு ஆங்கில டிக்ஷனரிகளில சொல்லப்பட்டிருக்கின்றது. இரண்டு வார்த்தைக்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு பிரியமானவர்களே. ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த இரண்டாவது சிங்காசனம் it is a throne of grace என்று கிருபாசனத்திற்கு நேராய் நாம் நிற்க வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. ஒரு பாவம் நிறைந்த மனிதன் முதலாவது சந்திக்க போகின்ற ஒரு சிங்காசனம் உண்டேயானால் அது கிருபாசனம். அந்த கிருபாசனத்துல தேவன் மனிதனை சந்திக்கிற ஒரு ஸ்தலமாய் இடமாய் அது காணப்படுகின்றது. இரண்டாவது சிங்காசனம் it is a throne of grace. அதுவும் தமிழில் கிருபாசனம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கின்றது. அனுதினமும் ஒரு பரிசுத்தம் நிறைந்த ஒரு மனிதன் ஒரு பரிசுத்த வாழ்க்கையில வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு மனிதனோ மனுஷியோ தேவையான அந்த மனிதனுக்கு தேவையான அனுகிரகத்தை கொடுக்கின்ற ஒரு இடம்தான் இந்த throne of கிரேஸ் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை, நாம் அனுதினமும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நாம் அனுதினமும் அதிகாலையில என்ன செய்கின்றோம், அதிகாலை வேளையில கர்த்தாவினுடைய கிருபை பெரிதாய் இருக்கின்றது, ஒவ்வொரு நாளும் உடைய கிருபைகள் புதிதாய் இருக்கின்றது என்று அனுதினமும் ஒரு பரிசுத்தம் நிறைந்த ஒரு மனிதன் ஒரு பரிசுத்த வாழ்க்கையில வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு மனிதனோ மனுஷியோ தேவையான அந்த மனிதனுக்கு தேவையான அனுகிரகத்தை கொடுக்கின்ற ஒரு இடம்தான் இந்த throne of கிரேஸ் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை, நாம் அனுதினமும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நாம் அனுதினமும் அதிகாலையில என்ன செய்கின்றோம், எழும்புகின்றோம். அதிகாலை வேளையில கர்த்தாவினுடைய கிருபை பெரிதாய் இருக்கின்றது, ஒவ்வொரு நாளும் உடைய கிருபைகள் புதிதாய் இருக்கின்றது என்று சொல்லி நாம் என்ன செய்கின்றோம், பரிசுத்தமுள்ள வாழ்க்கைக்குள்ள நாம் நெருங்க வேண்டும் என்று சொல்லி நாம் நம்மை தயார் பண்ணி கொண்டு இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில ஊழியர்களை பார்ப்போமே ஆனால், பரிசுத்தவான்களை பார்ப்போமே ஆனால், போதகர்களை பார்ப்போமே ஆனால், அவர்களை தங்களை தேவனுடைய சமூகத்துல 4:30 மணியோ 3:30 மணியோ 5:30 மணியோ அவர்களுக்கென்று ஒரு நேரம் வைத்திருப்பார்கள். அந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் தட்டி எழுப்புவார், மகளே எழும்பு, மகனை எழும்பு, எழுப்புவார். எழும்பி முழங்கால் போட வைப்பாரு. என ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் 3:30 மணிக்கு எப்படியாவது எழுப்பி விட்டுருவார். ஆனாலும் மாம்சத்துல நான் இருக்கிறபடியால் அநேக நேரங்களில சோர்வு எனக்குள்ள உண்டாகும். போதும் ஆண்டவரை, காலையில 6 மணிக்கு எழுப்புங்கப்பா, எழும்பி நான் ஜெபம் பண்றேன், நல்லா 1 hour நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லுவேன். விட மாட்டாரு. 3:30 மணில இருந்து 4:30 மணி வரைக்கும் நானும் புரண்டு உருண்டு படுப்பேன். எழும்பி முழங்கால் போட ஒரு அசதி.
அந்த மாம்சத்துல பலவீனமான பாத்திரங்கள் தான் நாமும் கூட. அப்ப பலவீனமா இருக்கும் பொழுது ஆண்டவர் விட மாட்டாரு, எப்படியாவது எழும்ப வைப்பாரு, கொசுவை கடிக்க வைப்பார், இல்லைன்னா எதையாவது ஒரு புழுக்கத்தை உண்டு பண்ணுவார், எதையாவது பண்ணி 4:30 மணிக்கு என்னை முழங்கால் படியிட வைப்பாரு. நான் 4:30 மணியில இருந்து 5:30 மணி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில, ஆண்டவரே உங்களுடைய கிருபை எனக்கு பெருகட்டும், ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகம் எனக்குள்ள ஊற்றப்படட்டும் ராஜா, உங்களுடைய வல்லமையான வார்த்தையை சுமந்து செல்லக்கூடிய ஒரு கழுதை குட்டியார் என்னை நீர் ஆண்டவரை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி அனுதினமும் அந்த கிருபாசனத்திற்கு நேராய் கண்ணீரோடு காத்திருக்கிற ஒரு நேரம் தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு கிருபாசனம். கிருபாசனத்திற்கு நேராய் நாம் அனுதினமும் நாம் கிட்டி சேர வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. பவுல் அடிகளார் அவர் சொல்லுகிறார், எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல கலாத்தியருக்கு எழுதுகிறார், அவர் சொல்லுகிறார், பால் உண்ணுகிற பிள்ளைகளால் நீங்கள் இருக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். நீங்கள் வளர வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் வளர வேண்டும். அனுதினமும் பால் குடித்து கொண்டே இருந்து பால் குடிக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் எம்மட்டும் இருக்க போகிறீர்கள் என்று கேட்கின்றார். நம்மளுடைய ஆகாரமாகிய அந்த வார்த்தை நமக்குள்ள அனுதினமும் அதிகரித்து 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 காணப்பட வேண்டும். எதற்காக அதிகரித்து காணப்பட வேண்டும்? நாம் பரிசுத்தமுள்ள வாழ்க்கையில நாம் கிட்டி தேவனிடத்துல கிட்டி சேர்வதற்கு நாம் பலனுள்ள வார்த்தைகளை நாம் உட்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, 3வது காரியம், வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது, அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிட்டு, அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அல்லேலூயா! எத்தனை ஒரு அழகான ஒரு காட்சி. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். பைபிளை சும்மா தமிழ் எழுத்த கூட்டி 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 படிக்க கூடாது. ஆனா பைபிளை வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. இன்னைக்கு நான் 10 அதிகாரம் வாசிச்சேன், 25 அதிகாரம் வாசிச்சேன், அது பெரிய காரியம் அல்ல. பிரியமானவர்களே, வாசிக்கிறதே ஒரு வசனமா இருந்தாலும் சரி, அதனுடைய ஆழமான கருத்துக்கள் நம் இருதயத்துல அது பதிய வேண்டியது அவசியமா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையை நாம் வாழ்க்கையில பயிற்றுவிக்க வேண்டியது மிக 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 அவசியமா இருக்கிறது. மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வாசிச்சுட்டு கேட்டுட்டு அப்படியே போகிற ஒரு காரியம் அல்ல. இந்த 2 வசனத்துல சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவருடைய அழகை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த சிங்காசனம் எதை குறிக்கின்றது? அது மகிமையின் சிங்காசனம். ஒரு மகிமையின் சிங்காசனத்துல நம்முடைய ராஜாதி ராஜனாகிய இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிற ஒரு அழகான காட்சியை இந்த இடத்துல நாம் காண்பாக வாசிக்க கேட்டோம். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு முன்பதாக அந்த சிங்காசனத்துல அந்த மகிமையின் சிங்காசனத்துல வீற்றிருக்கிற நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்மங்கி தரித்துக் கொண்டு வெண்ணங்கி தரித்துக் கொண்டு அவர்கள் அங்கு உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்கள் யாரு? அவர்கள் யாரு? அந்த 24 மூப்பர்கள் யாரு? சொல்லுங்களேன். அந்த 24 மூப்பர்கள் யாரு? சாட்சியின் வசனத்தினாலே அவர்கள் ஜெயித்தவர்களாய் காணப்படுகிறார்கள். கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்டெடுக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் ஆகிய அந்த மூப்பர்கள் சிங்காசனத்திற்கு முன்பதாக, அந்த மகிமையான சிங்காசனத்திற்கு முன்பதாக இருக்க நாம் காண்கின்றோம். நாமும் கூட ஒரு நாளில அந்த மகிமையான சிங்காசனத்திற்கு முன்பதாக போய் சேர வேண்டிய நேரம் இன்னும் வெகு துறைவில் இல்ல. பிரியமானவர்களே, நாமும் கூட அந்த மகிமையான சிங்காசனத்துக்கு முன்பதாக நிற்க வேண்டிய நேரம் வந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு நாம் ஆயத்தமாய் காணப்பட்டிருக்கின்றோமா என்றுதான் இன்றைக்கு ஒரு கேள்விக்குரிய பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார். இங்கு நின்று கொண்டிருக்கிற பாஸ்டர்களும் போதகர்களும் நல்ல அன்பான சகோதரர் சாம் ஜபத்துரை அவர்களும் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் எத்தனை பேரை அழைத்து கொண்டு வந்தீங்கன்னு ஒரு கேள்வியை கட்டாயம் கேட்டுட்டே இருப்பாங்க. நீங்க கூட யாரெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்தீங்க? எத்தனை ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயப்படுத்தினீங்க? இல்ல நீங்க மட்டும் கைய வீசிக்கிட்டு
சொல்லிட்டு வந்து நின்று விட்டீர்களா என்று சொல்லி ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் உங்களோட கூட ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். நாமும் கூட ஒரு நாள் மகிமையின் அந்த சிங்காசனத்துக்கு முன்பதாக, இயேசுவுக்கு முன்பதாக நிற்க வேண்டிய நேரம் வரப்போகின்றது. அந்த பொன் மயமான அந்த வாசஸ்தலம், பரலோக ராஜ்யம் நமக்காக கதவுகள் திறக்கப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கின்றது. அந்த கதவுகள் திறக்கப்பட்ட நேரத்துல, அந்த பொன் தகடுகளால் செய்யப்பட்ட அந்த வாசல்கள் திறக்கப்பட்ட நேரத்துல இயேசு கிறிஸ்து மகிமையான ராஜாவாய் நம் இடத்துக்கு முன்பதாக வந்து நிற்பார். அவர் கேட்க போகிற ஒரு கேள்வி, நீ எனக்காக என்ன செய்தாய்? நீ எனக்காக என்ன செய்தாய்? இந்த உலகத்துல உனக்கு ஒரு வாழ்க்கையை நான் கொடுத்தேனே, 60 ஆண்டுகள் வாழும்படியாக, 80 ஆண்டுகள் வாழும்படியாக, 25 ஆண்டுகள் வாழும்படியாக உனக்கென்று வாழ்க்கையை நான் கொடுத்தேனே, உனக்கென்று தாளந்துகளை கொடுத்தேனே, நீ எனக்காக நீ என்ன செய்தாய்? நீ ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு ஊழியத்தை நீ செய்தாயா? ஒரு ஆத்மாவை நீ ஆதாயப்படுத்தினாயா? ஒரு ஆத்மாவை நீ ஆலயத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தாயா என்று சொல்லி அந்த மகிமையின் சிங்காசனத்திற்கு முன்பதாக வீற்றிருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் சொல்லி கேட்பார். அவர் கேட்பார், நிச்சயமாக ஒரு நாள் கேட்பார். நான் சிறுவர் ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிற நேரத்துல எங்களுடைய பள்ளிக்கூடத்துல VBS நாங்கள் நடத்துவோம். அநேக ஏழை எளியவர்கள் எங்களுடைய பக்கத்துல, பள்ளிக்கூடத்தின் பக்கத்துல குப்பங்கள் உண்டு. 4 விதமான குப்பங்கள் உண்டு. அந்த குப்பங்களில இருக்கிற சிறு பிள்ளைகளை நாங்கள் அழைத்து அவர்களுக்கென்று ஒரு தனியான VBS நடத்துவோம். அந்த பிள்ளைகளிடத்திற்கு புரிய வைக்கும்படியாக நான் ஒரு நாள் ஒரு காரியத்தை சொன்னேன். நீங்கள் இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக பரலோகம் போய் சேர போற ஒரு நாள் இருக்கு. அன்னைக்கு ஆண்டவர் கேட்பாரு, முட்டிய தூக்கி காமின்னு கேட்பாரு, ட்ரெஸ்ஸ தூக்கி காமின்னு கேட்பாரு. உன் முட்டி கருப்பா இருந்ததுன்னா உள்ள போலாம், உன் முட்டி வெள்ளை வெள்ளையன்னு இருந்ததுன்னா நின்னுக்கோ வெளியே, இல்லைன்னா நரகத்துக்கு தூக்கி போட்டுருவாரு. அந்த நரகம் எப்படியா இருக்கும் என்று சொல்லி இந்த குட்டி பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். சிறு விளையாட்டாக கதையாக சொல்லிக் கொண்டிருந்தேன். ஒரு பிள்ளை என்ன செஞ்சிச்சு தெரியுமா? ஐயோ, முட்டி கருப்பா இருந்தாலே இயேசு உள்ள விடுவாருன்னு சொல்லிட்டு மத்த பாகத்துக்கெல்லாம் குளிச்சுட்டு முட்டிய மட்டும் குளிக்காம அது அப்படியே கரங்கரன்னுட்டு வச்சுக்கிட்டு ஒரு நாள் என்கிட்ட கடைசி நாள் 10வது நாள் கூட்டத்துல ஸ்கர்ட்டை தூக்கி காமிக்குது. ஆண்டி, என் முட்டி இப்ப கருப்பா இருக்கு, இன்பிக்க என்ன ஜீசஸ் நான் செத்து போயிட்டா என்ன உள்ள சேர்த்துப்பாரா? நான் எதற்காக சொல்லுகிறேன்? நாம் ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கின்றது. தினமும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. முழங்கால மடக்க முடியலன்னு யாரும் கதை சொல்லாதீங்க. போக்கு சொல்லாதீங்க. நொண்டி குதிரைக்கு வழுக்குனதுதான் சாக்கு. நமக்கு அந்த வழுக்குன சாக்கு இருக்க கூடாது. முடியலையோ ஆண்டவர் முட்டியா கொடுத்தாரா இல்லையா? முட்டியா கொடுத்தாரு. நமக்கு 2 முட்டி கொடுத்திருக்கிறாரு. அது பலவீனமா இருக்கிறதோ பலத்தோடு இருக்கிறதோ முடக்கி அனுதினமும் நம்ம ஜெபிக்கணும். அதுக்கு ஒரு பெட்டு போட்டு, அதுக்கு ஒரு தலாணி போட்டு, சில சபைகள்ல பார்த்து இருக்கிறேன். கம்யூனிட்டி எடுக்க போகும்போது முன்னாடி எப்படி இருக்கும், அப்படியே சோஃபா கம்பெட் மாதிரி முன்னாடி குஷன் மாதிரி இருக்கும். அங்க கூட முழங்கால் போடும்போது அப்படியே சொகுசா இருக்கணுமா? அப்படி இருக்க கூடாது. நம்ம எந்த இடத்துல முழங்கால் படியிட வேண்டுமோ அந்த இடத்துல முழங்கால் படியிட்டு நாம் மணிக்கணக்காக காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒரு வேடிக்கைக்காக தான் அந்த வார்த்தையை சிலர் சொல்லுவாங்க, முட்டி கருப்பா இருந்தாதான் ஆண்டவர் உள்ள விடுவாரு, இல்லைன்னா விட மாட்டாரு. இன்னைக்கு வீட்டுக்கு போனாலும் எல்லாரும் செக் பண்ணி பாத்துக்கோங்க, உங்க முட்டி கருப்பா இருக்கா வெள்ளையா இருக்கா. நாளைக்கு 2வது வருகையில ஆண்டவர் உள்ள வந்துட்டாருன்னா உங்க முட்டி கருப்பா இருந்தாதான் மேல போக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அத்தனை ஜெப வீரர்களா இருக்க வேண்டும், அத்தனை ஜெப வீரர்களா இருக்கணும். இன்னைக்கு வெள்ளையா இருந்துச்சுன்னா சொல்லிட்டேன், ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் முழங்கால் போட்டு ஜெபிங்க. காலையில அந்தி சந்தி மத்தியான வேளையில முழங்கால் போட்டு ஜெபிங்க. அந்த மகிமையின் ராஜாவை, அந்த மகிமையான சிங்காசனத்தை நாம் போய் சந்திக்க போகிற நான் மிக விரைவில் இருக்கு. அடுத்த செகண்ட் என்ன நடக்க போகிறது என்று ஒன்றுமே தெரியாது. நாங்க பெங்களூர்ல இருந்து நானும் என்னுடைய குடும்பத்தினரும் நான் கார்ல வந்து கொண்டு இருந்தோம். நெருங்கி வந்தாச்சு, ஊருக்குள்ள சிட்டிக்குள்ள வந்தாச்சு. எங்களுக்கு முன்பதாக ஒரு சின்ன மாருதி கார் போய்கொண்டே இருந்தது. அதை நாங்க பார்த்து கொண்டுதான் வந்துட்டு இருந்தோம். கொஞ்ச தூரத்துல நாங்க பாக்குறோம், அந்த மாருதி காரு ஒரு பெரிய டெம்போ வேன் மேல இடிச்சு அந்த சப்பி அந்த டெம்போ வேனுக்குள்ள இந்த மாருதி கார் உள்ள போயிடுச்சு. போய் உள்ள இருக்கிற ஆட்களை வெளியே எடுக்க முடியாமல் பெணங்களாய் ரத்த வெள்ளத்துல நீங்க சொந்த கண்களினால அதை பார்த்தனால அன்றைக்கு தூங்கவே முடியவில்லை. எந்த நேரத்துல என்ன நடக்கிறது என்று நமக்கு
ஒன்றும் தெரியாது. ஒரு நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. எந்த நேரத்திலும் தேவனை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த மகிமையின் சிங்காசனத்துல வீற்றிருக்கிற அந்த மகிமையின் ராஜாவை நாம் சந்திக்கும்படியாக நாம் ஆயத்தமாய் காணப்படுகிறோமா? இட் இஸ் அந்த கிருபாசனம், அந்த சிங்காசனம், மகிமையின் சிங்காசனம் எதை குறிக்கின்றது? அது it is a destiny of the redeemed. மீட்கப்பட்டவர்கள் போய் சேருகின்ற ஒரு ஸ்தலமாய் அது காணப்படுகின்றது. நீங்களும் நானும் கர்த்தருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனங்களாய் காணப்படுகின்றோம். நாம் ஒரு நாளிலே போய் சேர வேண்டிய ஒரு இடம் ஒன்று உண்டானா அது மகிமையின் சிங்காசனம். கடைசியாக ஒரு சிங்காசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகின்றேன். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசிக்க கேட்போம். 20, 11, 12. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதின் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. ஹல்லேலூயா. 12வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்படைந்தார்கள். இங்கு ஒரு சிங்காசனத்தை நாம் பார்க்கின்றோம். நீதியை சரி கட்டுகின்ற ஒரு சிங்காசனம். இந்த வெள்ளை சிங்காசனத்திற்கு மறுபெயர் என்ன? அது நீதியை சரி கட்டுகிற ஒரு சிங்காசனம், நீதியின் சிங்காசனம். இந்த நீதியின் சிங்காசனத்திற்கு முன்பதாக நிற்க வேண்டிய ஒரு நாளும் கூட வரப்போகிறது. பிரியமானவர்களே, நாம் ரட்சிக்கப்படாமல் கிறிஸ்து இயேசுவை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு பரதேசியா இந்த பரதேசி என்னும் உலகத்தில நாம் வாழ்ந்து கொண்டு திரிவோமே ஆனால் உலக வாழ்க்கை நாம் முடிந்த பொழுது இந்த நீதியின் சிங்காசனத்திற்கு முன்பதாக நிற்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆங்கிலத்துல சொல்லுவோமே ஆனால் இட் இஸ் a throne of judgment என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நீதியை சரி கட்டுகின்ற சிங்காசனம். இட் இஸ் a retribution of the lost என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆங்கில வேதாமத்துல சொல்லப்பட்டிருக்கிறது retribution of the lost என்று. தேவன் பாவிகளுக்கு தண்டனையை கொடுக்கின்ற ஒரு தண்டனையை உண்டு பண்ணுகின்ற ஒரு ஸ்தலமாகிய இந்த வெள்ளை சிங்காசனம் காணப்படுகின்றது. அதற்கு நாம் நிச்சயமாக தப்ப வேண்டியது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. இன்று இந்த வேத வார்த்தையை, தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரியே, அன்பான சகோதரனே, இந்த வெள்ளை சிங்காசனத்தில் ஒரு பயங்கரமான ஒரு சிங்காசனம். அந்த சிங்காசனத்திற்கு தப்ப வேண்டியது நமக்கு மிகவும், ஒரு விசுவாசியாகிய நமக்கு மிக மிக அவசியமாய் இருக்கிறது. நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட ஜீவியத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பதாக நிற்கப்படாமல் நாம் மகிமையின் சிங்காசனத்துல ராஜாதி ராஜாவுக்கு முன்பதாக நின்று நாம் பரலோக வாழ்க்கையை நாம் கொண்டு போய் சேரும்படியாக, கண்டு அடையும்படியான ஒரு வாழ்க்கைக்குள்ள நடத்தப்படுவது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று உன்னை நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீ தொழில் தொழில் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கின்றாயா? வேலை வேலை என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கின்றாயா? குடும்பம் குடும்பம் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கின்றாயா? பிள்ளைகள் தான் எனக்கு முக்கியம், என் கணவர் தான் எனக்கு முக்கியம், என்னுடைய வேலை வாய்ப்பு தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி உன்னுடைய வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கின்றாயா? ஆனால் வேத வசனம் சொல்லுகின்றது, நீயும் நானும் ஒரு சிங்காசனத்திற்கு தப்ப வேண்டியது மிக அவசியமாய் இருக்கின்றது. அந்த வெள்ளை சிங்காசனத்தை, பயங்கரமான ஒரு சிங்காசனம், நீதியை சரி கட்டுகிற அந்த சிங்காசனத்திற்கு நாம் தப்ப வேண்டியது அவசியமாய் இருக்கின்றது. இன்றைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது எசேக்கியேல் 38:7, நீ ஆயத்தப்படு,
ஆயத்தப்படுத்து. நீ இந்த 2 வார்த்தையும் அழகான வார்த்தை இந்த இடத்துல ஆலயத்துல சொல்லப்பட்டிருக்கின்றது. நீ ஆயத்தப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அந்த மகிமையின் சிங்காசனத்திற்கு முன்பதாக, என் இயேசுவுக்கு முன்பதாக நான் நின்று அந்த நித்தியமான வாழ்க்கைக்குள்ள, அந்த நித்திய ஜீவியத்திற்குள்ள, அந்த நித்திய மகிழ்ச்சிக்குள்ள நான் கடந்து செல்ல வேண்டும் என்பதே உன்னுடைய ஆயத்தப்படுகிற ஒரு வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். இந்த ஆயத்தப்படுத்து என்று சொல்லப்படுகிற வார்த்தை நீ மாத்திரமல்ல. யான் கண்ட இன்பம் பெருக வையகம் என்று சொல்லி ஒரு பழமொழியை நாம் கேட்டு இருக்கின்றோம். நாம் மட்டும் அந்த சந்தோஷத்தை பெற்றுவிட்டு நாம் மட்டும் நித்திய வாழ்க்கைக்குள்ள கொண்டு போய் சேர வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடாது. யான் கண்ட இன்பம் பெருகை வையகம். நான் சந்தோஷத்தை பெற்றுட்டேன், நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், நான் ரட்சிப்பிற்குள்ள வந்துட்டேன், நான் ஒரு ஊழியத்தை செய்கிறேன், நான் தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொடுக்கிறேன், நான் இந்த வார்த்தையை சுமந்து செல்கிறேன், நான் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறேன். மற்றவர்களும் அதையே செய்யட்டும், மற்றவர்களும் அந்த இன்பத்தை காணட்டும், மற்றவர்களும் அந்த நித்திய வாழ்க்கையை சுதந்திரிக்கட்டும் என்று சொல்லி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு மனுஷிக்குள்ளும் ஒரு ஆத்ம தாகம் உண்டாக வேண்டும். ஒரு ஆத்ம தாகம் இருக்குமே ஆனால் நாம் இந்த நீதியை சரி கட்டுகிற அந்த சிங்காசனத்துக்கு தப்புகிறவர்களாய், மகிமையின் சிங்காசனத்தை கெட்டி சேருகிறவர்களாய் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுவோம். கண்களை மூடுவோமா, தலைகளை தாழ்த்துவோம். இந்த மகிமையின் சிங்காசனத்தை நானும் கூட போய் கண்டடையும்படியாக, நான் ஆயத்தப்படும்படியாக, நான் மற்றவர்களை ஆயத்தப்படுத்தும்படியாக, இந்த ஆலயம் நிரம்பி வழியக்கூடிய அளவிற்கு நான் ஆத்துமாக்களை கர்த்தருக்காக நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று சொல்லி நம்மை நாம் ஆயத்தப்படுத்தி மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த நாமே தயாராகுவோம். ஹல்லேலூயா. உம் வார்த்தை வாழ்வின் வேலன், உம் வார்த்தை வல்லமையே, உம் வார்த்தை எந்த ஜீவன், சுவாசமும் வார்த்தையே. சொல்லுவோமா, உம் வார்த்தை வாழ்வின் வேலன், உம் வார்த்தை வல்லமையே, உம் வார்த்தை எந்த ஜீவன், என் சுவாசமும் வார்த்தையே. தேனிலும் மதுரமே என் தேவனின் வார்த்தையே, தேனிலும் மதுரமே என் தேவனின் வார்த்தையே. நொறும் கொண்ட நறும் கொண்ட என் உள்ளத்தை கேட்டதே. சொல்வோம், நொறும் கொண்ட நறும் கொண்ட என் உள்ளத்தை கேட்டதே, உள்ளத்தை கேட்டதே. உன் வார்த்தை வாழ்கின்றது, உன் வார்த்தை வாழ்கின்றது, உன் வார்த்தை வல்லமையே, உன் வார்த்தை எந்த ஜீவன், என் சுவாசமும் வார்த்தையே. வார்த்தை வல்லமையே, உன் வார்த்தை வல்லமையே, உன் வார்த்தை என் சுவாசமும் வார்த்தையே.
என் தேவனே வார்த்தையே உன் வார்த்தை வாழ்கின்றது உன் வார்த்தை வல்லமையே உன் வார்த்தை என் வாசம் வார்த்தையே உன் வார்த்தை வாழ்வின் வேலன் உன் வார்த்தை வல்லமை உன் வார்த்தை எந்த ஜீவன் என் சுவாசமும் வார்த்தையே Ore baba balari kura balaria, ora baba barashura malari kara balari karala, ora baba balarashara. வாய்களை விரவக்காரந்த நன்றி சொல்லுவோமா? ora kura malari kaba baba barashura, ore baba baba balari kura balari kara balaria, ora balari kura barashara. Hallelujah. ஆமாண்டவரே, உம்முடைய வார்த்தையில் ஜீவன் உண்டது, உம்முடைய வார்த்தையில் வல்லமை உண்டது, உம்முடைய வார்த்தை தேனிலும் மதுரமானது. உம்முடைய வார்த்தைக்காய் கலகத்தோடு வந்திருக்கிறோம். Lord, you speak with us, oh Father, so that our ears could hear your voice, oh Master. நீர் பேசும் ராஜா. அந்த குட்டி சாமுவேல் சொன்னானே, ஆண்டவரே கர்த்தாவே சொல்ல மாட்டேன் கேட்கிறேன் என்று சொல்லி இப்பொழுது நாங்கள் கேட்கும்படியாய் வந்திருக்கிறோம். டாடி, என் பிதாவின் சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியாய் வந்திருக்கிறோம். இருதயத்தில் வாஞ்சையோடு வந்திருக்கிறோம். மானானது நீரோடைக்கு வாஞ்சித்து கதறுவது போல எங்களுடைய ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறிக் கொண்டிருக்கிறது. டாடி, எங்களோடு கூட நீர் இடைப்படுகிறார்கள். எங்களோடு உடைய வல்லமையான வார்த்தை வெளிப்படுவதாக. நொறுங்குண்ட இருதயங்கள் அப்பா, நாங்கள் நொறுங்குண்ட இருதயத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறோம். நொறுங்குண்ட இருதயம் ஆண்டவர், உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் நாங்கள் வந்து நிற்கிறோம். டாடி, யாரிடத்துல நாங்கள் போகும், யாரிடத்துல எங்களுடைய குறைகளை நாங்கள் சொல்லுவோம்? நாங்கள் வலிமையற்றவர்கள் ஆண்டவரே, மண் பாண்டங்கள் அப்பா. இந்த பாண்டங்களையும் கூட உங்களுடைய அபிஷேகத்தின் நிறைவினால, உங்களுடைய வல்லமையான ஆவியானவரின் வல்லமையினால நீர் எங்களை நிரப்பி ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு ஆறுதலையும் தேற்றுதலையும் உண்டு பண்ணும்படியாக ஆண்டவரே, எங்களுடைய நாடி நரம்புகள் உயிர்ப்பிக்கப்படும்படியாக, எங்களுடைய ஜீவன் இழந்த வாழ்க்கையில ஒரு ஜீவன் உண்டாகும்படியாக இப்பொழுது நீர் கவனிக்க வேண்டுமான சொல்லிக்கிறேன். எங்களை மூடி மறைத்து உங்களுடைய வார்த்தை வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின்
நீயாவாய். உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய். உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஏனாது ஆற்றலும் நீயாவாய். ஏனாது வலிமையும் நீயாவாய். ஏனாது ஆற்றலும் நீயாவாய். ஏனாது வலிமையும் நீயாவாய். ஏனாது ஆற்றலும் நீயாவாய். ஏனாது கோட்டையும் நீயாவாய். ஏனாது கோட்டையும் நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வின்யார்ட் ஊழியம் நடத்தும் இடைவிடாத ஜெபம் நான் ஸ்டாப் ப்ரேயர். தினமும் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை தேசத்திற்காக, ஊழியர்களுக்காக, திருச்சபைகளுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கும் அனுதின ஜெபம். பங்கேற்பீர். வின்யார்ட் ஊழியங்கள், மந்தவெளி பஸ் டிப்போ அருகில். மேலும் விவரங்களுக்கு 9962623333 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வின்யார்ட் ஊழியத்தின் ஞாயிறு ஆராதனை சகோதரர் வினித்துடன் சகோதரி வினிதா மற்றும் சகோதரர் ரோஷன் இணைந்து நடத்தும் வல்லமையான துதி ஆராதனையும், போதகர் டி வில்சன் அவர்களின் ஆசீர்வாதம் அளிக்கும் ஜபத்திலும் மற்றும் உங்களை சத்தியத்தின் வழியில் நடத்திட சகோதரி நளினி வில்சன் அவர்களின் தேவ செய்தியும் அளிக்க இருக்கிறார்கள். முதல் ஆராதனை காலை 9:30 மணி முதல் 11:30 மணி வரை நடைபெறும் இடம் நம்பர் 7 சவுத் கனால் பேங்க் ரோட், மந்தவெளி பஸ் டிப்போ அருகில், சென்னை 28. இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை நடைபெறும் இடம் வின்யார்ட் ஊழியம், பெத்தேல் நகர், ஈஞ்சம்பாக்கம், சென்னை 115. நீங்கள் அனைவரும் வந்து ஆசீர்வாதம் பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம்.